செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சரும் அதிமுக வேட்பாளருமான எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது என்று அலகாபாத் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்த பிரச்சினையை இப்போது எழுப்பி அரசியல் ஆதாயம் தேடும் திமுக தலைவர் கருணாநிதியின் முயற்சி பலிக்காது என்றார். கலைஞர் அவர்கள் ஒரு சர்ச்சையை எழுப்பியிருக்கிறார். இந்திரா காந்தியுடைய தேர்தல் தள்ளுபடி செய்யப்பட்டதைப் போல தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்திரா காந்தியினுடைய தேர்தல் தள்ளுபடி என்பது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. ஏனென்றால் போதிய காரணங்கள் இல்லாமையே அன்றைய தினம் குஜராத் நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி ஜெகன்மோகன்லால் சின்ஹா இந்திரா காந்தியுடைய தேர்தலை தள்ளுபடி தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாது என்று அறிவித்தார். அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் இரண்டு. ஒன்று, இந்திரா காந்தியினுடைய பிரதமருடைய அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஒருவர் பணியில் இருக்கும் போதே இந்திரா காந்தியினுடைய தொகுதியிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் என்பது அது உண்மையல்ல, தவறு. என்றால் அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த தொகுதிக்குள்ளே அவர் கால் வைக்கிறார். அதோடு இதை ஒப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக அதுவும் தவறு, இவர் ஒப்பிடும் தவறு. எந்த காரணத்தை கொண்டும் இன்றைய தினம் அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி எந்த நிவாரணமும் பெற முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும்.